கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலே சிலுவையை பற்றிய உபதேசத்தின் தொடர்ச்சியான காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சிலுவையை பற்றிய உபதேசத்தில் ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய தாயும் தகப்பன் சகோதரனும் சகோதரியும் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை மார்க்கு 3ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 31 முதல் 35 வரை நீங்கள் வாசிக்கலாம். இந்த வார்த்தையை இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள். இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில் 35ஆம் வசனம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். சிலுவையின் உபதேசம் என்பது தேவ சித்தப்படி செய்வது. அப்படியானால் மாம்ச சித்தப்படி செய்வதெல்லாம் சிலுவையின் உபதேசம் அல்ல. இன்றைக்கும் மாம்சத்தில் தோன்றுவதையெல்லாம் உபதேசமாக்கி கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ உலகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வார்த்தை, தேவ சித்தப்படி செய்வது தான் தேவனுடைய உபதேசம். தேவ சித்தம் என்ன? அதை நாம் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். என்னை குறித்த தேவ சித்தம் என்ன? என்னை எதற்காக தேவன் படைத்தார், அழைத்தார், ரட்சித்தார், அவர் பிள்ளையாய் மாற்றினார்? அந்த சித்தத்தை புரிந்து கொண்டு அதிலே நாம் செயல்பட்டால் நாம் சிலுவையின் உபதேசத்தை பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, கடைபிடிக்கிறவர்களாகவும் மாறிவிடுவோம். ஆகவே உலக சித்தத்தை, மாம்ச சித்தத்தை பெரிதாய் பேசி கொண்டிருக்காமல் தேவ சித்தம் அறிந்து அதிலே நீங்கள் செயல்படுவதற்கு இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்படி செய்யும்போது நீங்களும் சந்தோஷமாயிருப்பீர்கள், தேவனும் உங்களில் மகிமைப்படுவார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும். ஆமென்.